ராதாகிருஷ்ணா வணக்கம். நான் உங்கள் சுகியம்மா பேசுகிறேன். எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க பாருங்கள் அப்படிங்கிறதுலாம் இன்றைக்கி நம்ம கணம் புல்ல நாயனாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நேற்று யாரை பார்த்தா ஞாபகம் இருக்கா? கலிய நாயனார் என்ன பண்ணார்? விளக்கேற்றுறதுக்கு எண்ணெய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உதரத்தையே ரத்தமாக கொடுத்தாரு. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இவர் நம்ம வாழப்பாடிக்கு பக்கத்தில் இருக்கிற வேலூரில் தான் இவர் பிறந்திருக்காரு. சிவபெருமானுக்கு நெய் விளக்கு ஏற்றும் பணியை தொடர்ந்து தவறாமல் செஞ்சுக்கிட்டே வந்தாராம். நிறையா செல்வம் இருந்ததுனால தான தர்மங்கள், ஆலய திருப்பணிகள் இதெல்லாமே இவர் செஞ்சுக்கிட்டே இருந்தாராம். இவர் ரொம்ப பக்தியோடு செய்கிறத இந்த உலகுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வழக்கம் போல் சிவபெருமான் என்ன பண்ணார்? இவர்கிட்ட இருக்கிற காசெல்லாம் கரையிற மாதிரி செஞ்சுட்டாரு. அப்படி காசெல்லாம் கரைஞ்சாலுமே சிவபெருமானுக்கு நெய்விளக்கு ஏற்றும் பணியை மட்டும் இவர் நிறுத்தவே இல்லையா, தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாராம். அப்புறம் மறுபடியும் இங்கே இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சொத்தெல்லாம் விற்றுக்கிட்டு சிதம்பரம் போயிட்டாரா. அங்கே போய் சிவபெருமானுக்கு தினமுமே நெய்விளக்கு ஏற்றும் பண்ணி செஞ்சுக்கிட்டே இருந்தாராம். அதுக்கப்புறமேட்டு அவர்கிட்ட இருக்கிற காசெல்லாம் கரைஞ்சதுமே திருப்புள்ளீஸ்வரம் அப்படின்னு சொல்லி சிதம்பரத்துக்கு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கான். அந்த ஊருக்கு போயிட்டாரா. சரி, நம்ம ஏதாவது வேலை செஞ்சு தான் சிவபெருமானுக்கு விளக்கு போட்டாங்கன்னு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கணம் புல் அப்படின்னு சொல்லி ஒரு புல் இருக்கான். அந்த புல்லை விற்கிற வேலைக்கு இவர் போயிட்டார். ஒரு நாள் ஒரு புல்லுக்கட்டு கூட விற்கவே இல்லையா. அதுக்கப்புறமேட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி இருக்கிற புல்லையே நம்ம விளக்கு போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புல்லையே திரியாக்கி அவர் விளக்கு போட்டாராம். அந்த விளக்கும் கொஞ்ச நேரம் தான் எரிஞ்சுதான். சிவபெருமான் கோவிலில் விளக்கு எரியல்னா எப்படி விடிய விடிய எரியணுமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தலைமுடி மேலேயே தீபத்தை வச்சு தன்னையே விளக்காக அவர் மாற்றிக்கிட்டாராம். உடனே சிவபெருமான் இதுக்கு மேலேயும் சோதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பார்வதி தேவியோட காட்சி கொடுத்துருக்காரு. எவ்வளோ கஷ்டம் வந்தாலுமே கடவுள் கும்புறதை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத இவங்கெல்லாம் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிறதுனால தான் கடவுள் அவங்களுக்கெல்லாம் நேரடியாக காட்சி கொடுத்துருக்காரு. இவ்வளோ காலங்கள் ஆன பின்னும் நாம் அவங்களையெல்லாம் நினச்சிட்ருக்கோம். இவங்களுடைய கதைகளெல்லாம் பார்க்க நாமளும் இவங்கள மாதிரியே பக்தியாக இருக்கணும் அப்படிங்கிற நினப்பு நம்மளுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் மனிதரும் தெய்வம் ஆகலாம் அப்படிங்கிறத சிவபெருமான் நம்மளுக்கு காமிக்கிறதுக்காக தான் இப்படியாப்பட்ட குருமார்களெல்லாம் நம்மளுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த காலத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க பார்த்தீங்களா. நாமளும் இவங்கள மாதிரி பக்தியில் உறுதியாக இருப்போம் அப்படிங்கிற உறுதிமொழி எடுத்துக்கலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.